சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற மிக மிக முக்கியமான விடயம், உலகம் முழுவதும் இயற்கை ஒரே நேரத்தில் எச்சரிக்கை மணி அடித்து வருகின்றது. சில நொடிகளில் நகரங்கள் சிதறின, சில மணி நேரங்களில் லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறினர். ஒரே நாளில் கடும் வெப்பமும் ஆலங்கட்டி மழையும் தாக்கி உலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வெனிசுலாவை உலுக்கிய பேரழிவு நிலநடுக்கத்தில் பலி எண்ணிக்கை தொடர்ந்தும் உயர்கின்றது. ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்த நிலையில் உலக நாடுகள் மனிதாய்வான உதவிகளை குவித்து வருகின்றன. அதே நேரத்தில் பசிபிக் பெருங்கடலில் உருவாகியுள்ள இரட்டை புயல்கள் ஆசிய நாடுகளை அச்சுறுத்துகின்றன. தாய்வானை நோக்கி சிகிரிப்பாயும் மெக்கலா புயலும், ஜப்பானை நோக்கி நகர்கின்ற மற்றொரு சக்தி வாய்ந்த புயலும் லட்சக்கணக்கான மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற வைத்துள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் இன்று ஆலங்கட்டி மழை, நாளை கொதிக்கும் வெப்ப அலை என்று ஒரே நாளில் வானிலை தலைகீழாக மாறியுள்ளது. இதனால் பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் புதிய சவால்கள் உருவாகியுள்ளன. இதற்கிடையில் 45 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கூட திறமையாக சமாளிக்கும் வளைகுடா நாடுகளின் திட்டங்கள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளன. இயற்கையின் இந்த தொடர் எச்சரிக்கைகள் உலகிற்கு என்ன சொல்கின்றன, எந்தெந்த பகுதிகள் ஆபத்துக்கள் அதிகரித்துள்ளது என்றவாறாக இன்றைய உலக வானிலை மற்றும் பேரிடர் செய்திகள் அனைத்தையும் முழுமையான தகவல்களுடன் இப்போது நாங்கள் விரிவாக பார்க்கலாம். வாங்க காணொளிக்குள் போகலாம். ஒரு வீடு ஒரு குடும்பத்தின் கனவு, ஒரு முதலீடு ஒரு தலைமுறையின் எதிர்காலம். அந்த கனவுகளையும் அந்த எதிர்காலங்களையும் நம்பிக்கையுடன் கட்டி எழுப்பி வருகிறது ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். வெனிசுலாவை உலுக்கிய சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்களின் கோர தாக்கம் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகின்றது. இதுவரையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 235 உயர்ந்துள்ளதுடன் 4300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நூற்றுக்கணக்கானோர் இன்னும் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என்ற அச்சத்தால் மீட்புப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 பதிவான 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் புதன்கிழமை அடுத்தடுத்து தாக்கியதால் தலைநகர் கராகஸ் மற்றும் லா குவைரா மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பல அடுக்குமாடி கட்டடங்கள் தரைமட்டமாகியுள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வீடுகளை இழந்து தெருக்களில் தஞ்சமடைந்துள்ளார்கள். மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட லா குவைரா மாநிலத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ளதுடன் சுமார் 70,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதியில் அமைந்துள்ள நாட்டின் முக்கிய சைமன் பொலிவர் சர்வதேச விமான நிலையமும் கடுமையான சேதமடைந்ததால் காலவரையின்றி மூடப்பட்டுள்ளது. இடிபாடுகளுக்குள் உயிருடன் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் உள்ளூர் மீட்புப் படையினருடன் இணைந்து சர்வதேச மீட்புக் குழுக்கள் களமிறங்கியுள்ளன. பிரேசில், அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, கொலம்பியா, எல் சால்வடார், கியூபா உள்ளிட்ட பல நாடுகள் மீட்புப் படைகள், மருத்துவ குழுக்கள் மற்றும் மனிதாயமான உதவிகளையும் அனுப்பியிருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபையும் அவசர உதவிகளை ஒருங்கிணைத்து வரும் நிலையில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அவசர நிவாரண நிதியை ஒதுக்கியுள்ளது. துருக்கி, ஸ்பெயின், பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, சீனா, இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளும் மீட்புப் பணியாளர்கள், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை அனுப்பி உதவி வருகின்றன. பல ஆண்டுகளாக பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டிருந்த வெனிசுலாவில் இந்த நிலநடுக்கம் மருத்துவம், மின்சாரம், போக்குவரத்து மற்றும் குடிநீர் வசதிகளை மேலும் சீர்குலைத்துள்ளது. மருத்துவமனைகள் நோயாளிகளால் நிரம்பி வழிகின்ற நிலையில் அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறை கடுமையாக இருப்பதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள். இடிபாடுகளுக்குள் இன்னும் பலர் சிக்கியிருக்கலாம் என்பதால் தெர்மல் கேமராக்கள், மீட்பு நாய்கள் மற்றும் கனரக இயந்திரங்களின் உதவியுடன் தேடுதல் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அதிகாரிகள் இதன்போது அச்சம் வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து உலகம் முழுவதும் வெப்ப அலைகள் ஆண்டுதோறும் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் ஐரோப்பாவை உலுக்கியுள்ள கடுமையான வெப்பம் வளைகுடா நாடுகளின் வெப்ப மேலாண்மை முறைகள் மீது உலக நாடுகளின் கவனத்தை திருப்பியுள்ளது. கோடை காலங்களில் 45 பாகை செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலையை வழக்கமாக சந்திக்கின்ற சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் கடுமையான வெப்பத்தை சமாளிக்க பல்வேறு புதுமையான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றன. சவுதி அரேபியாவின் கிரீன் ரியாத் திட்டத்தின் கீழ் தலைநகர் ரியாத்தில் லட்சக்கணக்கான மரக்கன்றுகள் நட்டப்பட்டு நகர வெப்பநிலையை குறைக்கின்ற பசுமை பகுதிகள் விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் நகரங்களில் உருவாகின்ற ஆர்பன் ஹீட் இஸ்லாண்ட் தாக்கத்தை குறைப்பது முக்கியமான நோக்கமாகும். அதேவேளை வெளிப்புறங்களில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கோடைகால நண்பகல் நேரங்களில் வெளிப்புற வேலைகளுக்கு கட்டாய தடை விதிக்கின்ற நடைமுறையும் தொடர்ந்தும் அமலில் உள்ளது. மறுபுறம் ஐக்கிய அரபு அமீரகம் கடும் வெப்பத்தை எதிர்கொள்ள நகர
உள்கட்டமைப்பையே மாற்றியமைத்துள்ளது. குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தங்கள், நடைபாதைகள், நவீன கட்டட வடிவமைப்புகள் மற்றும் மத்திய குளிரூட்டுகின்ற அமைப்புகள் மூலம் பொதுமக்கள் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கப்படுகின்றார்கள். காலநிலை மாற்றத்தால் உலகம் முழுவதும் வெப்ப அலைகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் வளைகுடா நாடுகள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்ற இந்த வெப்ப மேலாண்மை திட்டங்கள் எதிர்காலத்திற்கு பிற நாடுகளுக்கு முன்மாதிரியாக அமையக்கூடும் என்று சுற்றுச்சூழல் மற்றும் நகர திட்டமிடல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். அடுத்து 2 சக்தி வாய்ந்த வெப்பமண்டல புயல்கள் ஒரே நேரத்தில் ஜப்பானை நெருங்கி வருகின்ற வேளையில் நாடு முழுவதும் உயர் எச்சரிக்கை நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. புயல்களின் தாக்கத்தால் கனமழை, பலத்த காற்று, திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்படுகின்ற அபாயம் அதிகரித்துள்ளதாக ஜப்பான் வானிலை அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள். நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு பாதிப்பு அதிகம் ஏற்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கின்ற சுமார் 10 லட்சம் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு உடனடியாக வெளியேறுமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளார்கள். புயலின் தாக்கம் காரணமாக நூற்றுக்கணக்கான உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் அதிவேக ரயில் சேவைகள் மற்றும் பிற பொது போக்குவரத்து சேவைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அவசர மீட்பு படையினர், தீயணைப்பு பிரிவினர் மற்றும் பேரிடர் மேலாண்மை குழுக்கள் முழுமையாக தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்ல வேண்டாம் என்றும் அதிகாரப்பூர்வ எச்சரிக்கைகளை மட்டும் பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். புயல்கள் கரையை கடக்கும் நேரம் நெருங்கி வருவதால் ஜப்பான் முழுவதும் முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு தயாரிப்புகள் போர்க்கால அடிப்படையில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து பசிபிக் பெருங்கடலில் தீவிரமடைந்துள்ள மெக்கலா புயலின் வெளிப்புற மேகத்தொகுதிகள் தாய்வான் தீவை தீவிரமாக தாக்க தொடங்கியுள்ளன. இதன் காரணமாக நாட்டின் பல மாகாணங்களில் நள்ளிரவு முதல் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் முக்கிய பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. புயலின் வீரியம் காரணமாக நாட்டின் கிழக்கு மற்றும் மலை பகுதிகளில் நிலைமை மிக மோசமடைந்துள்ளதை தொடர்ந்து தாய்வான் அரசு அவசரகால பிரகடனங்களை வெளியிட்டுள்ளது. கனமழையின் காரணமாக கிழக்கு தாய்வானில் உள்ள முக்கிய தடுப்பு ஏரிகள் மற்றும் அணைகளின் நீர்மட்டம் தங்களது கொள்ளளவையும் எட்டியுள்ளன. ஏரிகள் உடைந்து குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ள நீர் புகுந்துவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு கரையோரத்தில் வசித்து வந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது வீடுகளிலிருந்து உடனடியாக வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். கடலோர மற்றும் தாழ்வான நகர்ப்புற பகுதிகளில் வெள்ள நீர் மிக வேகமாக உயர்ந்து வருவதால் போக்குவரத்து மற்றும் மின் விநியோகம் பல இடங்களில் துண்டிக்கப்பட்டுள்ளது. புயல் கரையை நோக்கி நகர்ந்து வருவதால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பலத்த காற்றுடன் கூடிய அதீத கனமழை தொடரும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மலைப்பகுதிகளில் கடுமையான நிலச்சரிவுகள் மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம் உள்ளதால் அங்குள்ள மக்கள் உச்சக்கட்ட எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நிலைமையை சமாளிக்க தாய்வான் அதிபர் உத்தரவின் பேரில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள், தீயணைப்பு படையினர் மற்றும் உள்ளூர் ராணுவத்தினர் உயர் எச்சரிக்கை நிலையில் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்கான அதிநவீன படகுகள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் யாரும் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் சமூக வலைதளங்கள் பரவுகின்ற வதந்திகளை நம்பாமல் அதிகாரப்பூர்வ வானிலை எச்சரிக்கைகளை மட்டும் பின்பற்றுமாறும் தாய்வான் அரசு கடுமையான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அமெரிக்காவின் வடக்கு டெக்சாஸ் மற்றும் ஃபேன் கேண்டில்ஸ் பகுதிகளை நோக்கி ஆபத்தான புயல் அமைப்பு ஒன்று வேகமாக நகர்ந்து வருவதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று இரவு $1 நாணய அளவிலான ஆலங்கட்டி மழையும் மணிக்கு 60 மைல் வேகத்தில் வீசுகின்ற சுழற்காற்றும் தாக்கவிருப்பதால் பொதுமக்கள் தங்களது கார்களை பாதுகாப்பாக மூடி வைக்க வேண்டும் என்றும் வெளியில் செல்லும் போது குடைகளை எடுத்துச் செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். மத்திய ராக்கி மலைப்பகுதியின் கடுமையான வெப்பமும் ஈரப்பதமும் இணைவதால் டெக்சாஸின் வான்பரப்பில் இந்த திடீர் இடியுடன் கூடிய புயல் உருவாகியுள்ளது. ஆம்ரிலோ, பெர்கர், பீவர் ஆகிய நகரங்களில் 1.25 அங்குலம் $1 நாணய அளவு கொண்ட பெரிய ஆலங்கட்டி மழை கொட்டி தீர்க்கும். இது வாகனங்களின் கண்ணாடிகளை சேதப்படுத்தும் என்பதால் எச்சரிக்கை தேவை என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மணிக்கு 60 மைல் வேகத்தில் பலத்த காற்று வீசும் மிக குறைந்த சாத்தியக்கூறாக இருந்தாலும் சில இடங்களில் திடீர் சூறாவளி உருவாகவும் வாய்ப்புள்ளது. கடந்த 48 மணி நேரத்தில் ஏற்கனவே பல அங்குல மழை பெய்துள்ளதால் தற்போது பெய்கின்ற மழையால் தாழ்வான சாலைகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்று NWS எச்சரித்துள்ளது. இன்றைய புயல் ஆபத்து நாளை அதிகாலை 2 மணியுடன் ஓய்ந்தாலும் வார இறுதியில் டெக்சாஸ் மக்கள் ஒரு புதிய வரலாற்று பேரழிவை சந்திக்க உள்ளார்கள். சனிக்கிழமை முதல் டெக்சாஸ் முழுவதும் வெயில் கொளுத்தி எடுக்க உள்ளது. வெப்பநிலை 100 முதல் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையில் உயர்ந்து
முந்தைய வரலாற்று சாதனைகளை முறியடிக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். தாகம் எடுக்காவிட்டாலும் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் இருப்பதற்காக தாராளமாக தண்ணீர் அல்லது பழச்சாறுகளை குடியுங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடலுக்கு காற்றோட்டம் திறக்கின்ற இலகுவான வெளிர் நிற ஆடைகளை அணியுமாறும், சூரியன் உச்சியில் இருக்கின்ற பகல் நேரங்களில் வெளியில் கடினமான உடல் உழைப்பு அல்லது உடற்பயிற்சி செய்வதை முற்றிலும் தவிர்க்குமாறும், இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் நெடுஞ்சாலைகளில் பயணிப்போர் புயல் காற்றை கருத்தில் கொண்டு வாகனங்களை மெதுவாக இயக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்து இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா நகரின் தேராதலா பகுதியில் கட்டுமான பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த 3 மாடி கட்ட கிடங்கு திடீரென்று இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 15 உயர்ந்துள்ளது. இந்த கோர விபத்தில் பல தொழிலாளர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என்ற அச்சநிலை வருவதால் மீட்புப் பணிகள் 3வது நாளாகவும் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. சம்பவ இடத்தில் இந்திய ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாநில பேரிடர் மேலாண்மை குழுக்கள் மற்றும் தீயணைப்பு படையினர் இணைந்து கனரக இயந்திரங்கள், மீட்பு நாய்கள் மற்றும் சிறப்பு உபகரணங்களின் உதவியுடன் உயிர் பிழைத்தவர்களை தேடுகின்ற பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இடிபாடுகள் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் மீட்புப் பணிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் அருகிலுள்ள பகுதிகள் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டு பொதுமக்களின் நுழைவுகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. கட்டடம் இடிந்து விழுந்ததற்கான காரணம் குறித்து அதிகாரப்பூர்வ விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் கட்டுமான விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.